விஜய் முதல்வரான பின் முதல் முறையாக திருச்சி வருகை தந்திருக்கிறார். திருச்சி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருச்சி வந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் முதல் முறையாக திருச்சிக்கு வருகை தந்திருக்கிறார் விஜய். தற்போது சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். சாலைகளில் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தடுப்புகளுக்கு பின்னால் மக்கள் நின்று முதலமைச்சரை பார்த்து வருகின்றனர். அவர்களுக்கு கைகளை அசைத்தபடியே தனது வாகனத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். 10 கிலோமீட்டர் அளவிற்கு சாலை வளத்திற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மக்கள் நீண்ட தூரமாக காத்திருக்கின்றனர். சாலை வளம் மேற்கொண்டு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இதனையடுத்து நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கவிருக்கிறார். நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியாக அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. QR கோடுடன் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி என்ற அறிவிப்பு தவேக சார்பில் முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதலமைச்சரை காண்பதற்காக மக்கள் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் காத்திருக்கின்றனர். நிகழ்ச்சியில் தனியாக எந்த ஒரு மேடையையும் அமைக்காமல் பிரச்சார வாகனத்தில் நின்றபடியே முதலமைச்சர் பேசவிருக்கிறார். மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தனது உரை இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல மக்கள் பிரச்சினை குறித்து ஏதேனும் பேசுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்புமே எழுந்திருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு திருச்சிக்கு முதல் முறையாக விஜய் வருகிறார். அது மட்டுமல்லாது முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியாகவும் இது இருக்கும் நிலையில் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்புமே இருக்கிறது. முன்னதாக திருச்சி வந்த முதலமைச்சருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. மதிமுக MP துரை வைகோ வரவேற்பு அளித்திருந்தார். அதேபோல தவேக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ரமேஷ் ஆகியோரும் முதலமைச்சரை விமான நிலையத்தில் வரவேற்றிருந்தனர். திருச்சியில் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலமைச்சர் உரையாற்றுவார் எனவும் சொல்லப்பட்டது. தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியும் தவேக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார் முதலமைச்சர். சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை வலம் மேற்கொள்ளவிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். சாலையின் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தடுப்புகளுக்கு பின்னால் மக்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தடுப்புகளுக்கு பின்னால் இருந்து மக்கள் முதலமைச்சர் விஜயை வரவேற்று வருகின்றனர். தனது வாகனத்தில் அமர்ந்தபடியே மக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார் முதலமைச்சர் விஜய். முன்னதாக திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விஜய் முதல்வரான பின் முதல் முறையாக திருச்சி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருச்சி விமான நிலையத்தில் மதிமுக MP துரை வைகோ முதலமைச்சரை வரவேற்றிருந்தார். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலரும் வரவேற்பு அளித்திருந்தனர். திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றனர். முன்னதாக திருச்சியில் சாலை வலமாக வரும் முதல்வர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. சாலையின் இருபுறங்களிலும் காத்திருக்கும் மக்கள் முதலமைச்சரை காண்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றனர்.
மறுபுறம் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலும் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் முதலமைச்சருக்காக காத்து கொண்டிருக்கின்றனர்.